தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய ராணுவ அகாடமியில் 9 பெண் அதிகாரிகள் பயிற்சி முடித்து நீண்டகால பணியில் சேர்வது ராணுவ வரலாற்றில் சிறப்புமிக்க தருணமாகும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்திய ராணுவத்தில் 1992ஆம் ஆண்டு சிறப்பு சேர்க்கை திட்டத்தின் கீழ் அதிகாரிகளாக குறுகிய கால பணியில் பெண்கள் சேர்க்கப்பட்டனர். இதனால் அவர்களால் உயர் பதவிக்கு வர முடியவில்லை. அதன்பின் பெண்களை ராணுவ அகாடமியில் பயிற்சி வழங்கி நீண்டகால பணியில் ஈடுபடுத்த அனுமதிக்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வெழுத பெண்களுக்கு உச்சநீதிமன்றம் 2021இல் அனுமதி அளித்தது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த உத்தரவால் 2025ஆம் ஆண்டில் 17 பெண் அதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சியை நிறைவு செய்தனர். தற்போது இந்திய ராணுவ அகாடமியில் முதல் முறையாக 9 பெண் அதிகாரிகள் உட்பட ராணுவ அதிகாரிகள் பலர் பயிற்சியை முடித்தனர். இவர்களின் பயிற்சி நிறைவு விழா உத்தராகண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசுகையில், இது ராணுவ அகாடமியின் வரலாற்றில் சிறப்புமிக்க தருணம், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கி நாடு செல்வதை காட்டுகிறது என்று கூறினார். இங்கு மேலும் பல பெண் அதிகாரிகள் வரும் காலங்களில் இணைவார்கள் என நம்புவதாகவும், இந்த அகாடமி தேசத்துக்கான கௌரவம், தைரியம் மற்றும் சுயநலமற்ற சேவையின் அடையாளமாக திகழ்கிறது. இராணுவத்தினர் இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் பாதுகாவலர்கள். 140 கோடிக்கும் அதிகமான குடிமக்களின் புனிதமான நம்பிக்கையை சுமந்து சேவையை மிக உயர்ந்த கடமை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பயிற்சி அதிகாரிகளை வழிநடத்துவதில் அயராத முயற்சிகளை மேற்கொண்ட ராணுவ அகாடமியின் அதிகாரிகள் மற்றும் பயிற்றுனர்களை பாராட்டுவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார்.